ஹாய் கைஸ், இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இப்போ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல, ஒரு நிமிஷம். சரியா இருக்குது. கைஸ், ஒரு நிமிஷம் ஷர்ட்டும் மாற்றிக்கிறேன். கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ இருக்குண்ணா, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ. நாய்ஸ் வந்துச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. என்கிட்ட மைக் இல்லை. கண்டிப்பாக நான் மைக் அடுத்த வீடியோவில் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய பேர் என்கிட்ட நிறைய வீடியோக்கு டியூட்டோரியல் கேட்டிருக்கீங்க. நானும் போடுறேன்னு சொல்லுவேன், ஆனால் போட மாட்டேன். கோச்சிக்காதீங்க. ஏன்னா உண்மையிலேயே என்கிட்ட ஸ்பேஸ் இல்லை, என் ஃபோனில் ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா நம்ம வீடியோ உங்களுக்கே தெரியும், ஒரு வீடியோவும் மேக்ஸிமம் 1.30 செகண்ட்ஸ் இருக்கும். அதனால் நிறைய கிளிப்ஸ் இருக்கும். எடிட் பண்ணுறதுனால அதில் ஸ்டோரேஜ் இருந்தது, உங்களுக்கே தெரியும் ஐஃபோனை பற்றி ஸ்டோரேஜ் பத்தாது. அதனால் என்னால் போட முடியல. ஆனால் கடைசியாக போட்ட ரெட்ரோ வீடியோ வந்து நல்லா ரீச் இருந்துச்சு. அதில் பண்ண எடிட்டிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த லிரிக்ஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதோட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். சரி, அப்புறம் என்ன, கிளாஸ் ஆரம்பிப்போமா? இருட்டுக்காடு ரெண்டே பேர் இடையே கோடு. ஸ்டெப் 1, யூடியூப்பில் ரெட்ரோ சாங் எடுத்து எந்த பிக்சர் நமக்கு வேணுமோ அந்த பிக்சரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் தென் க்ரோமில் போய் ஆப்ஜெக்ட் ரிமூவர்னு அடித்தா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ரூம்னு ஒன்று வரும். அதில் ஏஐ ரீடச் அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஃபோட்டோஸ் கேட்கும். அதில் நம்ம கேலரியில் இருக்கிற இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம அந்த ரெட்ரோ பிக்சரை உள்ளே போட்டு நமக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணோம். அதாவது சூர்யாவையும் லிரிக்ஸையும் நம்ம இப்போது கிளியர் பண்ண போகிறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டேரெக்டாக கேலரியில் சேவ் ஆயிரும். ஸ்டெப் 2, பிக்சாட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிக்சாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணணும். அதில் காமிக்னு ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நான் இந்த இமேஜுக்கு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதை வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்கள் பிக்சருக்கு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் பண்ண. ஸோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இதவே கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். தென் சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3, இதெல்லாம் பண்ணக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டர்போ விபிஎன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். தென் கேப்கட்குள்ளே போயிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணணும். எதை இம்போர்ட் பண்ணணும்னா நம்ம எரேஸ் பண்ண ஆப்ஜெக்டோட பேக்ரவுண்டை நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணணும். அதை நீங்கள் அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஓவர்லே கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோஸில் நம்ம எடுத்த ஃபோட்டோஸை இப்போ எடிட் பண்ணல காமிக்க அதை பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுத்து கட் அவுட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி அதை நம்ம கரெக்டாக அந்த ஷேடோ வந்து நம்ம ஷோல்டரில் சாயிற மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. தென் நம்ம இப்போ கீ செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் ஒரு கீ செட் பண்ணி ரெண்டுத்துக்கும் ஓவர்லேக்கும் மெயின் லேயருக்கும் கீ செட் பண்ணி கரெக்டாக நான் பண்ணுற மாதிரியே ஜூமில் போங்க. இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஜூம்லேயும் போகலாம். நான் ஒரு மாதிரி கிராஸாக போனால் நல்லாயிருக்கும்னு விருப்பப்படுறேன், அதனால நான் இப்படி ஜூம் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 4ல் நம்ம ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம எடுத்த ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஆடியோவுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுங்கள் எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு, இதில் ஃப்ளூயட்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு இதில் கரெக்டாக ஷூட் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அதை வாலில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதில் ஒப்பாசிட்டி அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது வாலோட ஒன்றி இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நம்ம கேமராக்கு மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம மூவ் பண்ணணும். அப்போ தான் அது இன்னும் நேச்சுரலாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் பின்னாடி ஒரு கீ ஃப்ரேம் வச்சு நம்ம ஸ்டார்டிங் இமேஜையும் லேயரையும் எப்படி ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணமோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டையும் நம்ம பண்ணணும். அப்போ தான் அது இன்னும் நேச்சுரலாக இருக்கும். மற்ற லிரிக்ஸையும் டைப் பண்ணி நான் சொன்ன ப்ராசஸை திருப்பி ரிப்பீட் பண்ணிடலாம். ஸ்டெப் 5, அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட்ஸ். என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணால் இன்னும் சினிமேட்டிக்காக இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஷேக், கேமரா ஷேக், நாய்ஸ் டு, சன்செட் டு, இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண எஃபெக்ட். ஷேக்கும் கேமரா ஷேக்கும் நம்மளோட கேமரா ஆங்கிளை இன்னும் சினிமேட்டிக்காக ஆக்கும். நாய்ஸ் வந்து அதோட டெக்ஸ்சர் மாதிரி. நாய்ஸ் டூ எதுக்குன்னா அப்போ தான் அந்த ரெட்ரோ ஃபீல் நமக்கு வரும். அப்போ தான் அந்த நாய்ஸ் வரும்போது அந்த ரெட்ரோ ஃபீல் வரும். பின்னாடி பேக்ரவுண்டில் சன்செட் விழுந்திருக்கு, அதாவது சன் விழுந்திருக்கிறதுனால நமக்கு இந்த சன்செட் டூ தேவைப்படுது. அதுதான் நம்மளோட இந்த எடிட்டுக்கான முக்கியமான, இதுதான் எல்லாத்தோட பேசிக். இதை வச்சே நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம், பின்னாடி வர லிரிக்ஸ்க்கு எல்லாமே. கைஸ், இப்போ தான் சொன்னேன், ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால என்னால் ஃபுல் வீடியோவும் டுட்டோரியல் போட முடியாது. அதுலேருந்து ஒரு பார்ட்டு, அதாவது எப்படி பேசிக்காக எப்படி பண்ணலான்ற ஒரு ஸ்டெப்பு நான் சொல்கிறேன்.
அதுலேருந்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன், ஈஸியாக பண்ணிடலாம். நிறைய பேர் இதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால தான் நான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவாக இதை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன டுட்டோரியல் வேணும்னு சொல்லுங்கள். என் வீடியோவிலேருந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போட பார்க்குறேன். ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், எனக்கு அந்த அளவுக்குலாம் எடிட்டிங் தெரியாது. எதுவும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் என் வீடியோலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அது என் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப நன்றி. நீங்கள் என் கமெண்ட்ஸ்லேயே தெரியும் நீங்கள் எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. அதை பிடிச்சனால தான் இப்போ டுட்டோரியலும் கேட்குறீங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.